Hi friends, welcome to Guru's Notification Channel. இன்னைக்கு மேட்ச் 9 குஜராத் டைட்டன்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச் தான் நடக்க போகுது. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டு டீமுமே நல்ல டீமு. மும்பைக்கு கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வின் மேட்சாக இது இருக்க போகுது. அதை தாண்டி கில் அவங்க டீம் வந்து இந்த மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் வந்து நடக்க போகுது. இன்றைக்கி ஈவினிங் சாட்டர்டே ஈவினிங் 7 PM அப்போ வந்து டாஸ் போடுவாங்க. 7:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து என்னோடய பெஸ்ட்டு 5 பிக்ஸ் அப்புறம் எந்த டீமுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச 8 மேட்ச்சில் 6 மேட்ச் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 2 மேட்ச் மிஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ 9th மேட்ச் இதுக்கு யார் வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கடைசியில் பார்க்கலாம். இப்போ என்னோடய பெஸ்ட்டு 5 பிக்ஸ் அமாங் 2 டீம்ஸ் 2 டீம்லேருந்து கம்பைன் எடுக்க போகிறேன். அந்த ஃபேண்டசி லீக்லாம் கிடையாது, ஜஸ்ட் என்னோட ஹாட் பிக்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பிக் யாராக இருக்க போகிறாங்க இன்றைக்கி டேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட். இன்னும் எடுத்தோன்னு பவுலர் சொல்கிறாங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல போலிங் போடக்கூடிய ஒரு பவுலர். அவர் ஃபஸ்ட் மேட்ச்சில் பெருசாக இம்ப்ரெசிவாக எதுவும் பண்ணல மும்பைக்காக. பட் இந்த மேட்ச் கண்டிப்பாக பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் வந்து குஜராத் டைட்டன்ஸுக்கு ரொம்ப கீ பவுலருங்க. குருஷியல் டைமில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. அதை தாண்டி ஒரு பக்கம் அவரோட போலிங் ஆடுறதுக்கும் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பார். அவ்வளோ சீக்கிரம் ஆட முடியாது, ஏன்னா பால்ஸ் எப்படி போடுறாரு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி விளையாட முடியாது அவரோட போலிங். அதனால் அவர். அப்புறம் தேர்ட் சாய்ஸ் ஜாஸ் பட்லர் வந்து எப்பயுமே எந்த டீமுக்காக இருந்தாலும் ஒரு மினிமம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டே இருப்பார். ஆவரேஜாக 30 ரன்ஸ் கன்ஃபார்ம் பட்லர் சைட்லேருந்து. அதே மாதிரி இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 to 50 ரன்ஸ் அடிப்பார் அப்படின்னு தோணுது. அதனால் ஜாஸ் பட்லர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிக். அதை தாண்டி கீப்பிங்கும் எக்ஸலண்ட்டாக பண்ணுவார். அதனால் என்னோடய பிக்கில் இருக்கார். அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன், இவரை மறக்கவே முடியாதுங்க. போன மேட்ச் கலக்கிட்டார். ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி மேட்ச் அப்படியே வேறு லெவலில் எடுத்துகிட்டு போனார். ஒரு சூப்பரான பிளேயர், எக்ஸைட்டிங் யங் டேலண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இவரும் இன்றைக்கி பெருசாக விளையாட போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் சுப்மன் கில்க்கு ஒரு ஃபேவரட்டான கிரவுண்டு தான் வந்து இந்த அகமதாபாத் கிரவுண்டு. இன்றைக்கி அவர் கண்டிப்பாக பெருசாக ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பக்கம் நான் போல்ட்டு சொல்கிறான், இந்த பக்கம் 2 பேருக்கு. ஆனால் கண்டிப்பாக எல்லாமே எக்ஸ்பெக்டர். ஒரு பக்கம் ப்ளஸ் ஆகலாம் மைனஸ் ஆகலாம். இது ஜஸ்ட் என்னோடய ஃபேவரட் பிக்ஸ் தான் இது. இவங்க 5 பேர் இன்றைக்கி மேட்ச்சில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லாத்துக்கு மேலே டாஸ் ஃபேக்டர், யார் டாஸ் ஜெயிக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணியும் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் ஒரு சில சேஞ்சஸ் ஆகும். பட் ஸ்டில் இதுதான் என்னோடய பெஸ்ட்டு 5 பிக்ஸ் ஃபார் த டே. அப்புறம் வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் எந்த டீமுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் 60% குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, 40% மும்பை இந்தியன்ஸுக்கு சான்ஸ் இருக்குங்க. இது ஜஸ்ட் என்னோடய ப்ரெடிக்ஷன் தான். உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.